Okay, next lesson spreadsheet. So evaluations of spreadsheet பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் என்ன பர்பஸ்க்கா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட் பார்த்தோம், ரைட்டரோட பர்பஸ் என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஸ்ப்ரெட்ஷீட் என்ன பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ்க்காக தான். இது ஆக்சுவலாக ஸ்ப்ரெட்ஷீட் எப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேல்குலேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ்வலாக ஸோ கேல்குலேஷன்ஸ்க்காக தான் இது கிரியேட் பண்ணாங்க. 1979 விசிகால்க் தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட். Apple II கம்பெனிக்காக இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதை கண்டுபிடிச்சவங்க வந்து டேனியல் பிரிங்க்லிங் அண்ட் பாப் ஃப்ராங்க்ஸ்டான் அப்படிங்கிறவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ங்கிற கான்செப்டை வந்து விசிகால்க் அப்படிங்கிற மெத்தடில் 1979 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் 1982 லோட்டஸ் கார்பரேஷன் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுற லோட்டஸ் 1 2 3 அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட எக்ஸல் ஷீட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ விசிகால்க்கும் அப்படி தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு கேல்குலேட்டர் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ லோட்டஸ் 1 2 3 அப்படிங்கிறது லோட்டஸ் கார்பரேஷன்ஸ்க்காக க்ரியேட் பண்ணது. ஃபஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் த செல் நேம்ஸு மேக்ரோஸ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது லோட்டஸ் 1 2 3 தான். லோட்டஸ் 1 2 3 தான் சாஃப்ட்வேரோட நேம். இன் 1987 மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் தான் இன்ட்ரடக்ஷன் டு எக்ஸல்ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிராஃபிக்ஸ் யூஸ் இதில் தான் GUI யூஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் CUIனா கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். டைப் பண்ணி தான் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். GUI அப்படிங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். மவுஸில் வச்சாங்கன்னா எங்கே வேணுமோ வச்சு கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஸோ இப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகே, ஸோ அது எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓப்பன் ஆஃபீஸ் கிளிக் பண்ணோன்னு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விண்டோ ஒன்று வருது பாருங்கள். இதுதான் ஸ்டார் சென்டர். ஸோ இந்த ஸ்டார் சென்டரில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ப்ரெட்ஷீட் அது மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் இது எல்லாமே இந்த ஸ்டார் சென்டரில் ஒன் ஆஃப் த மெயின் டாக்குமெண்ட். இதில் ஸ்ப்ரெட்ஷீட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகும். இதுதான் ஸ்ப்ரெட்ஷீட்டோட பேஜ், ஃபஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ இதில் ஷீட் 1 கீழே ஷீட் 2 ஷீட் 3 எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை ஷீட் வேணுனாலும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்ம நோட்டுக்கு பேப்பர் மாதிரி. ஓகேவா? ஸோ ஷீட்டோட நேமை ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. ஸோ எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்யூஷுவல் எப்பவும் பார்க்குற மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டைட்டில் பார். நமக்கு தெரியும் இது எல்லாமே. இதான் டைட்டில் பார். இது அன்டைட்டில் 1 அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு என்ன நம்ம சேவ் பண்ணும்போது என்ன டைட்டில் பார் என்ன நேம் கொடுக்குறோமோ அது இந்த டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஃபைல் மெனு. தென் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் டூல் பார். அண்ட் ஸோ இது மட்டும்தான் நமக்கு இந்த கீழே ஒரு டூல் பார் இருப்பாங்களேன், இதுதான் வந்து இந்த BIU எல்லாம் வந்து நமக்கு தெரியும். இது ஸ்டாண்டர்ட் டூல் பார். இது ஃபார்மேட்டிங் டூல் பார். மேலே உள்ள ஸ்டாண்டர்ட் டூல் பார் தெரியும். இந்த ஏரியா மட்டும் நமக்கு டிஃபர் ஆகும். தட் இஸ் கீழே இருக்குது பாருங்கள், இந்த டூல் பார் மட்டும் நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ மேலே உள்ளது எல்லாமே நம்மளோட நார்மல் டூல் பார் தான். தட் இஸ் இது வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார், இது வந்து ஃபார்மேட்டிங் டூல் பார். நம்ம எல்லா சாஃப்ட்வேர்லையும் யூஸ் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம ரைட்டரில் பார்த்தோம்னா அதே தான். பட் கீழே இருக்குது பாருங்கள், இது ஃபார்முலா டூல் பார். இந்த லாங் பார் இருக்குது பாருங்கள், இது பேர் ஃபார்முலா டூல் பார். அண்ட் இது வந்து ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பாக்ஸ். இது வந்து ஃபார்முலா சம் ஆஃப் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இது ஃபங்க்ஷன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ். ஏன் ஃபார்முலான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் கேல்குலேஷன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் டைப் பண்ணிவிட்டு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார்முலாஸ் இன்னும் பெருசாக இருக்கும்னு பயந்துறாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வெல்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து செல்லோட நேம். இப்போ E3 அப்படின்னா இந்த பாக்ஸ் எங்கே இருக்கும், ஒவ்வொரு செல்லுமே குட்டி குட்டியாக நிறைய பாக்ஸஸ் இருக்குது பாருங்களேன். இந்த ஒவ்வொரு பாக்ஸஸ்க்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸோ இந்த நேம் எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த நேம் டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது பேர் நேமிங் பாக்ஸ். இதில் எந்த நேம் டிஸ்பிளே ஆகும்னா எந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த செல். இப்போ நம்ம இப்போ இந்த செல்லை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா சுற்றி போல்டாக இருக்குது பாருங்கள், இந்த செல் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து செலெக்ஷன் பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை சுற்றி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ரோ, மேலே உள்ளது காலம். ஓகே, ஸோ எப்படி இதை நேம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா E13. ஸோ அந்த நேம் தான் இங்கே டிஸ்பிளே ஆகும்.
ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரையும் நேமிங் பாக்ஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நெசசிட்டி கிடையாது நமக்கு. நம்ம பாயிண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கிறது வேணால் we can refer this. பட் அதர்வைஸ் நம்ம வந்து நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு we will use this, sorry, we can use this rows and columns. இது வந்து காலம் ஃபஸ்ட்டு, தென் ரோ நம்பர். காலம்ஸோட நேம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ABCDEFGH அப்படி போயிட்டே இருக்கும். அண்ட் ரோவோட நம்பர் 1 2 3 4 5 6 7 8ன்னு இப்படி இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் ரோ, திஸ் இஸ் காலம். ஆர் யூ கிளியர்? ஓகே, இது ஃபார்முலா பார்னு பார்த்தோம். இதில் இது வந்து ஃபஸ்ட்டில் உள்ளது ரோ சாரி, இது காலம் நேம் ABCDEF, இது ரோ நேம் 1 2 3 4 5 6. ஸோ எவ்வளோ தூரம் ரோஸ் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இசட்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம் அதில். ஸோ இசட் தெரியும் நமக்கு. இசட்க்கு அப்புறம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா AA, திரும்பவும் A, நெக்ஸ்ட் AA, AB, AC, AD, AF. ஸோ AZ முடிஞ்சதுக்கப்புறம் BA, BA ஸ்டார்ட் ஆயிருக்கா தெரியுதா உங்களுக்கு? BA, BB, BC அப்படின்னு நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்டில். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் உள்ளதுலாம் வந்து 265 ரோஸ், 200 காலம்ஸ், 625 ரோஸ் அப்படின்லாம் நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து மேக்ஸிமம் அன்லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய. இப்போ ரோஸும் பாருங்கள், ஸோ வி கேன் இன்க்ரீஸ் இட். ரோஸும் போய்கிட்டே இருக்கும். 3000, 4000, 6000 வரைக்கும் வரும்னு நினைக்கிறீங்க ரோஸ். ஸோ நம்ம எவ்வளோ ரோ வேணும்னு நினச்சாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸ் நம்ம வந்து எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ லேஸில் வந்து we can't move at fast last. I'll try. நான் காமிக்கிறதுக்கு 60,000, 6,000, 7,000, 8,000 it is increased. அப்படி போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆஃபர்ஸ்க்கு எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. ரோஸ் அண்ட் காலம்ஸ் என்னென்னு பார்க்கலாம், புக்கில் ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, லிசன். ஸோ இப்போ நம்ம வந்து இது பேர் வந்து இப்போ நாங்கள் கிளிக் பண்ணோன்னா டார்க்காக வருது பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கால் செல் பாயிண்டர். ஓகே, ஸோ இந்த செல் பாயிண்டர் எங்கள் நேம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரோ வேல்யூ, இதோட காலம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா C, ரோ நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா D. Sorry, E6. Column name C and row name 6. So the cell name, select the cell name C6. Okay, C6 I mentioned C6. Okay, okay. Parts of OpenOffice Calc. So first one, we know that நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம். டைட்டில் பார், திஸ் இஸ் டைட்டில் பார், திஸ் இஸ் மெனு பார், இது கண்ட்ரோல் பட்டன், இதெல்லாமே நம்ம ரைட்டர்லேயே பார்த்துட்டோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் திஸ் இஸ் ஃபார்மேட்டிங் டூல் பார். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேமிங் பாக்ஸ். தென் இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் இது. அண்ட் 7th ஒன் இது வந்து இன்புட் லைன்னு சொல்லுவாங்க, ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் 8th ஒன், ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோமோ, என்ன டைப் பண்ண போகிறோமோ அதுக்கான அலைன்மெண்ட்ஸு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் இஸ் ஜூம் பட்டன். மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஒர்க் ஷீட்டை மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜூம் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இது மிடில் தான் இருக்கும். தென் இது வந்து ஸ்க்ரோல் பார், ஸோ மூவ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரோல் பார். திஸ் இஸ் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட்டஸ் பார். எத்தனை ஷீட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த ஷீட்டில் எத்தனாவது ஷீட்டில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஷீட்டோட வேல்யூஸ். ஓகே, ஸோ ஷீட்டோட நேம். ஸோ எத்தனை ஷீட் வேணாலும் நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக 3 ஷீட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பாக்ஸ் நம்ம பார்த்தோம், ரெக்டாங்கிளாக ஒரு டார்க்காக இருக்குது பாருங்கள், அது பேர் வந்து ஆக்டிவ் செல். இல்லைன்னா நம்ம அந்த செல்லை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான நேமை இங்கே நேமிங் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ செல்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் செல். பாக்ஸாக இருந்ததில்ல, தட் இஸ் கால் செல். ரோஸ் அண்ட் காலம் இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ செல்லோட நேம் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ABCD இசட்க்கு அப்புறம் AA ABன்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 1 2 3 மென்ஷன் பண்ணுவாங்க ரோஸோட நேமை. அண்ட்
வெர்ஷன் 4.15ல ஓப்பன் ஆஃபீஸ் கால்கில் 1024 columns, that is columns means A, B, A, column name எப்படி வரும் A, B, C, D, E, F, A, B, AC அப்படின்னு வரிசையை பார்த்தோம்ல. ஸோ அதுதான் வந்து அது எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1024 columns. ரோஸ் வந்து 10,48,576 ரோஸ் இருக்குமா ஸ்டார் ஆஃபீஸ் கால்கில். ஓகே, நம்ம அதை செக் பண்ணோம், ரொம்ப தூரம் போனதான் விட்டுட்டோம்ல. ஸோ அது மாதிரி 10,48,576 காலம்ஸ் இருக்குது, சாரி ரோஸ் இருக்குது இதில் ஸ்டார் ஆஃபீஸ் கால்கில். பட் மைக்ரோசாஃப்டில் வந்து எக்ஸல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸ் வந்து 16,384 அண்ட் ரோஸ் 10,48,576 ரோஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஸ் அண்ட் காலம் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன்று செல்லை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தா தான் புக்கில் பார்த்தா ஞாபகம் வருங்கிறதுனால அகெயின் I'll take cell intersections of each row and column makes a box which is called a cell. ஸோ செல் பார்த்தோம்ல, ஸோ நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம், ஆக்டிவ் செல், செல்லோட நேம் இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல கிரியேட் ஆகிறது பேர் தான் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செல் பாயிண்டர் இஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ் விச் கேன் பி மூவ் அரவுண்ட் தி ஒர்க் ஷீட். செல் பாயிண்டர் அப்படிங்கிறது போல்டாக இருந்ததில்ல, எந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோமோ அந்த செல்லோட பவுண்டரிஸ் மட்டும் போல்டாக தெரியும். ஸோ அது பேர் ஆக்டிவ் செல் மோஸ். இந்த செல் பாயிண்டர் அது பேர் செல் பாயிண்டர். அது இந்த செல் பாயிண்டர் இஸ் which the cell pointer is currently located is known as active cell. ஸோ அது எந்த இடத்த லொக்கேட் பண்ணிக்கோ that is called active cell. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஷீட்டோட நேம் பாருங்கள், ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. இப்போ ஷீட் இன்சர்ட் பண்ணோன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் ஷீட்னு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஓகே ஷீட்டோட நேம் கேட்கும், அது நேம் சேஞ்ச் பண்ணல எம்டியாக ஓகே கொடுத்தீங்கன்னா ஷீட் 4 வந்துடும். ஸோ எங்கே வேணுமோ அது கிளிக் பண்ணி கூட நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இல்லைன்னா இன்சர்ட்டில் போய் இன்சர்ட் ஷீட்னு இருக்குது பாருங்கள், இதை கூட கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா 5th ஷீட் வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸாக இதாகும், நமக்கு எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஷீட்டோட நேம் சேஞ்ச் பண்ணணும். ஷீட்டில் செலக்ட் பண்ணிட்டு அதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் ஷீட் வருதா, சாரி டெலிட் ஷீட் போட்டு ரீநேம் ஷீட் வருதா. ஸோ ரீநேம் ஷீட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷீட்டோட நேம் கேட்கும். நான் இப்போ 11B கொடுக்குறேன். 11B கொடுத்து ஓகே சொன்னேன்னா ஸோ இந்த ஷீட்டோட நேம் சேஞ்ச் ஆகிடும். சரி கிளியர் தெரியுதா, இந்த ஷீட் நேம் சேஞ்ச் ஆகிடும், இங்கே ஷீட் நேம் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஷீட் 1, ஷீட் 2 எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் நேம் என்ன பர்பஸ்க்காக சேஞ்ச் பண்ணுறோன்னா இந்த ஷீட்டில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணால் தான் தெரியும். ஷீட்டை கிளிக் பண்ணி பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு டேட்டா இல்லாதனால நமக்கு தெரியல. ஸோ இந்த ஆரோ மார்க் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஷீட்டோட ஒவ்வொன்றா மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, எவ்வளோதான் இருக்குது அப்படின்னா we can use ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அடுத்தடுத்த ஷீட்டை மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட்டஸ் பார் பார்க்கலாம். ஸோ எனக்கு மொத்தம் 5 ஷீட்ஸ் இருக்குது. அதில் செகண்ட் ஷீட்டில் வந்து I'll be there. சரி, செகண்ட் ஷீட்டில் நான் இருக்கிறேன். மொத்தமாக வந்து we have 5 ஷீட்ஸ் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு. இது டிஃபால்ட், இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா டிஃபால்ட். ஸோ அதர்வைஸ் we have டிஃபால்ட் ஷீட்டில். ஸோ இதுதான் ஸ்டைல் டிஃபால்ட்டோட சாரி பேஜ் ஸ்டைல் இதுதான். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. டிஃபால்ட் சேஞ்சஸ் இருந்ததுன்னா வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே இந்த ஸ்டாண்டர்ட் இது ஆக்சுவலாக வந்து 3 டைப்ஸ் இருக்குது, மோட் இருக்குது. ஷீட்டோட மோட் ஸ்டாண்டர்ட் மோட் இது அண்ட் எக்ஸ்டெண்ட் மோட், ஆட் மோட். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன பர்பஸ் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்டஸ் பார். ஓகே, என்ட்ரிங் டேட்டா எப்படி என்ட்ரி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணுறோன்னா A1 செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த A1 இஸ் அ ஹோம் செல். ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட செல் பாயிண்டர் வந்து ஹோம் செல்லில் தான் நிற்கும். ஸோ அப்புறமா எங்கேயும் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா நான் என்ட்ரி பண்ண போகிறேன். இதில் டேட்டாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, நியூமரிக் டேட்டாஸ் இருக்குது. நியூமரிக் டேட்டாஸுங்கிறது நம்பர்ஸ், அது டிஃபால்ட்டாக ரைட் சைடு தான் அலைன் ஆகும். வேணும்னா அலைன்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, சென்டரில் லெஃப்டில் ரைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக அது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் செல்லுக்கு அலைன் ஆகும். ஓகேவா, இப்போ நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறேன். ஸோ நியூமரிக் அண்ட் ஆல்ஃபபெட்
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்ஃபபெட்ங்கிறது நம்மளோட நார்மல் ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக லெஃப்ட் சைடு தான் அலைன் ஆகும். ஆல்ஃபபெட் எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் அலைன் ஆகும். ஸோ டிஃபால்ட் அலைன்மெண்ட் அதுதான். ஸோ நமக்கு வேணும்னா நம்ம ரைட் சைட்லேயோ இல்லை சென்டர்லேயோ எதையோ ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக டிஃபால்ட் அலைன்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக். நம்ம ரெண்டையுமே சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால் ஆல்ஃபா நியூமெரிக். ஸோ ஆல்ஃபா நியூமெரிக்கோட இதுவுமே டிஃபால்ட் இது லெஃப்ட் சைடு தான். ஓகேவா? ஓகே. ஸோ ஆல்ஃபா நியூமெரிக்கோட டிஃபால்ட் ஒன்றும் லெஃப்ட் சைடில் தான் வரும். டிஃபால்ட்டாக அது லெஃப்ட் சைடில் தான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ரைட் சைடில் வருது நம்பர் சிஸ்டம். யூஸ்வலாக நம்ம ரைட் சைட்லேருந்து தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நியூமெரிக் மட்டும் ரைட் சைட்லேருந்து வரும். ஸோ அனதர் டேட்டா டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்து யூஸ்வலாக நம்ம 12 ஸோ இதுதான் டேட்டா டைப். ஸோ இதில் நீங்கள் என்ன டேட் வேணும்னாலும் டைப் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்மெட் எப்படி வேணும்னாலும் செல் ஃபார்மெட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்மெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டோட ஃபார்மெட் இங்கே இருக்கும் டேட்னு. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு மந்த் வேணும், செகண்ட்ல இல்லை டிசம்பர் இப்படி இந்த மெத்தடில் வேணும், டேட்டு மந்த்து இயர் இந்த மெத்தடில் வேணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் இட். இது செலக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அனதர் ஒன் டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங். ஸோ டைமிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான செல்ஃப் ஃபார்மெட்டிங் இருக்கும் டைம். ஸோ எப்படி டைமிங் வேணுங்கிற ஃபார்மெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு எப்படி வேணுமோ நம்ம டைமிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ட்ரிங் டேட்டா டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணுறது எல்லாமே அப்படி தான். செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ வி கேன் யூஸ் ரைட் கிளிக் பண்ணி நம்ம யூஸ்வலாக நம்ம டெக்ஸ்ட்லாம் செலக்ட் பண்ணுவோம். அது மாதிரி கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இந்த ஒர்க் ஷீட்டில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.